அடுத்து செல்ஃப் ஆர்கனைசிங் மேப்ஸ். ஒரு பர்டிகுலர் ஹை டைமென்ஷனல் டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு 2D 3D தெரியும். ரொம்ப ஹை டைமென்ஷனல் டேட்டாவை ரொம்ப விஷுவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். இப்போ இங்கே பார்த்துக்கோங்க, இந்த டீட்டெயிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. கேன் யூ ஐடென்டிஃபை திஸ் இஸ் அ கலர்? இது வந்து பர்பிளில் இருக்குது, ஐ மீன் வயலட்டில் இருக்குது, இது வந்து ரெட்டில் இருக்குது, இது இந்த சென்டரில் இருக்கிறது வந்து ஒரு டார்க் எல்லோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. This map provides a data visualization technique which helps to understand high dimensional data by reducing the dimensions of data to a map. So டேட்டாவை ஒரு மேப்பாக மாற்றி அது பார்க்கும். Clustering concept by grouping similar group data together. அப்போ இதெல்லாம் இந்த கலராக இருக்குன்னு சொன்னல, அப்போ இது ஒரு பர்டிகுலர் குரூப்புன்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இது ஒரு குரூப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் வில் group data. Therefore it is said to reduce data dimension and display similarities among data. டேட்டாவோட டைமென்ஷனை நல்லா குறைச்சி அதில் எது சிமிலராக இருக்குது அப்படின்றத குரூப் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் செல்ஃப் ஆர்கனைசிங் மேப்ஸ். இது இன்புட் வெக்டார், இது ஒன்றுத்தோட வெயிட். கேன் யூ ஃபைண்ட் திஸ் இஸ் த இன்புட் லேயர், திஸ் இஸ் த வெயிட், இது எல்லாமே போய் மேப் ஆகிறது ஹிடன் லேயர், வெளில தெரிற அவுட்புட் வந்து அவுட்புட் லேயர். ஸோ ஒரு நியூரல் நெட்வொர்க் இப்படி பார்க்காம நீங்கள் இது கொஞ்சம் கழுத்து திருப்பிட்டு பார்க்கலாம். ஐ மீன் இதை வேர்ட்டிக்கலாக வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இது 3D பிளேன்லேருந்து எடுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ திஸ் வில் ரெடியூஸ் டேட்டா டைமென்ஷன். ஸோ லேர்ன்ஸ் டு கிளாசிஃபை ட்ரைனிங் டேட்டா வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் சூப்பர்விஷன், அன்சூப்பர்வைஸ்ட். அடுத்து டேட்டா சிமிலாரிட்டி. கெட்டிங் த பெஸ்ட் மேட்சிங் யூனிட் இஸ் டன் பை running through all weight vectors and calculating the distance from each weight to sample vector. ஸோ 2 distance யூஸ் பண்ணி பண்ணலான்னு போட்டிருக்காங்க. டேட்டா சிமிலாரிட்டி எப்படி எடுக்கிறது அப்படின்றத பற்றியான டீட்டெயில் இருக்குது. ஸோ மொத்தத்தில் டேட்டா டைமென்ஷனை குறைக்கணும், அது சிமிலராக இருக்கிறத குரூப் பண்ணணும். இதுதான் செல்ஃப் ஆர்கனைசிங் மேப். During the training stage, the values of the input variables are gradually adjusted in an attempt to preserve neighborhood relationship that exist within the input data set. ஸோ நீங்கள் இப்படி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன இதில் ஒர்க் அவுட் பண்ணாலும் இதுக்கு இது நெய்பர்னால் நீங்கள் இதில் என்ன மாற்றம் பண்ணாலும் இது அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதை தான் இவங்க வந்துட்டு in an attempt to preserve neighborhood relationshipன்னு போட்டிருக்காங்க. As it gets closer to the input object, the weights of the winning unit are adjusted as well as its neighbor. ஸோ தேவைன்ற இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் வேணும், இதுதான் வின்னிங்னா என்ன, இதுதான் வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறப்ப நெய்பர்ஹுட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இன் ஜென்ரல் எதுலையாவது கை வைக்கிறப்ப அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆகாமல் பார்த்துக்கணும். இமேஜின் திஸ் நோட் இஸ் கனெக்டட் டு திஸ் நோட். நம்ம பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த நோடு வந்துடக்கூடாது, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து டேட்டா அனாலிசிஸ் ஆஃப் ஹை டைமென்ஷனல் டேட்டா செட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க், திஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் நியூரல் நெட்வொர்க். ஆனால் மற்ற நியூரல் நெட்வொர்க்லேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் calculated by converging iterative process. It has one layer of neurons relating to the size of the input and output which must be the same. When such a network recognizes, example digits இருந்ததுன்னா, we present a list of correctly rendered digits to the network. Subsequently, the network can form a noise input to the relating perfect output. Example, fingerprint. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறப்ப தம்பு இம்ப்ரெஷன் எடுத்துப்போம். சதை வந்து பேத்துக்கிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க என் தம்பில். நான் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட், என்னோட பழைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அதை வச்சு இப்போ நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இமேஜின் ஆதார் அதையே எடுத்துப்போம். என் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் நான் கொடுத்தப்ப என்னோடய விரல் நல்லா இருந்தது. இமேஜின் எனக்கு இப்போ இங்கே ஒரு கிராக்கோ இல்லைனா ஏதாவது ஒரு விஷயத்தில் எனக்கு காயமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காயத்தோடு இப்போ நான் போய் வைக்கிறப்ப ஆதார் இது நான் இல்லைன்னு சொல்லுன்னு நினைக்கிறீங்களா? ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ், ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அது அப்படி சொல்லாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெட்வொர்க் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அ நாய்ஸ் இன்புட் டு த ரிலேட்டிங் பர்ஃபெக்ட் அவுட்புட். நாய்ஸ் இன்புட்ன்றது நமக்கு தெரியும். நாய்ஸ் இன்புட்ன்றது அந்த இன்புட் வந்து ப்ராப்பர் ஃபார்மில் இல்லாதது. அதை தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் இன்ஜர்ட் ஃபிங்கர் அண்ட் இன்ஜர்ட் தம்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்ஜுரி இருக்க தம்பு வந்து ஒரு நாய்ஸ் இன்புட். அதை கூட திஸ் ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க் கேன் ஈஸிலி மேப் டு த எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் அவுட்புட். அப்போ நம்ம கை வந்து இன்ஜூர் ஆயிருந்தா கூட நான் ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் வைக்கிறப்ப இது என்னோட இது தான் அதால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஹாப்ஃபீல்ட் நெட்வொர்க் பற்றி இப்போ அப்ளிகேஷனாக பார்த்தோம்ல, இப்போது கொஞ்சம் டெக்னிக்கலாக பார்ப்போம். It is a single layered and recurrent network. Recurrent in the sense occurring again and again.
which the neurons are entirely connected. Each neuron is associated with other neurons. So ஒரு neuron இங்க தனிப்பட்டு இல்ல, எல்லாத்தோட சேர்ந்து associate ஆயிருக்கு. If there are two neurons, there is a connectivity weight lies between them, which is weight from I to J will be weight from J to I with zero self connectivity. அப்படின்னா இந்த வெயிட்டுக்குள்ளே இந்த லைட் ஜீரோ, லூப் இல்லை அப்படின்னு. இப்போ ஒரு கிராஃப் எடுத்துப்போம், திஸ் இஸ் I, திஸ் இஸ் J. அப்போ இங்கேருந்து இங்கே போகிற வெயிட்டும் இங்கேருந்து இங்கே போகிற வெயிட்டு சொல்கிறது. இப்போ I மட்டும் இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Here the given 3 neurons having values 1, 2, 3. இங்கே 1 இருக்குது, இங்கே x1ன்னு ஒன்று இருக்குது, இங்கே y1ன்னு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் y1 and x1 எடுத்துக்கோங்க. This is 1 and 1. ஓகே, அடுத்து 2 and 1, 3 and 1. அடுத்து இது 2க்கு வருது இல்லையா? ஸோ திஸ் இஸ் 1 and 2, 2 and 2, 3 and 2. அப்போ WII is equal to 0 with self connectivityன்றதுனால இங்கே W22 அவங்க 0ன்னு சொல்லிடுறாங்க. அதே போல் W11ஐயும் 0ன்னு சொல்லிடுறாங்க, W33யும் இங்கே 0ன்னு சொல்லிடுறாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த 1 1 2 1 3 1ல இந்த I is equal to 1 2 3 இது இந்த 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூரானோட நம்பர் 1. திருப்பி 1 2 3ன்னு வருது, அகைன் 2 2 2, திஸ் இஸ் நியூரான் 2. அதே போல் 1 2 3 3 3 3, திஸ் இஸ் அகெயின் நியூரான். இந்த பார்ட்டு நியூரான். இந்த x1லேருந்து வர்றது இந்த W11, அடுத்து இந்த x2லேருந்து இந்த y1க்கு வர்றது இந்த மாதிரி, அடுத்து இந்த x3லேருந்து இந்த y1க்கு வர்றது இப்படி. ஸோ ஐ ஹோப் யூ கெட் இட். ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ ஹவு. இது 1ன்னு இருக்குது, இது y1ன்னு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா x1லேருந்து வராங்க, அதனால் இது 1 1. அடுத்து x2லேருந்து வருது, அதுவும் இங்கே தான் ஜாயின் ஆகுதுன்றதுனால இது 2 1. அடுத்து x3லேருந்து வருது, அதுவும் இப்படி தான் ஜாயின் ஆகுதுன்றதுனால 3 1. ஸோ ஃபஸ்ட்டு நியூரானோட இது வர காம்ப்யூட்டேஷன் தான் இந்த 1 2 3. இந்த இதை கனெக்டிவிட்டி போட்டு இவங்க ஒரு ஹாப் ஃபீல்டு காமிச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டே இது இப்படியே இமேஜின் பண்ணுங்கள். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், ஒரு தம் மாதிரி எடுத்துப்போம். பற்றிக்கு நான் கொஞ்சம் ஜூம் பண்ண ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து யூ ஹாவ் டு காம்ப்யூட் ஆல் தீஸ் லேயர்ஸ். அப்போ ஃபஸ்ட் லேயருக்கு இவ்வளோ, செகண்ட் லேயருக்கு இவ்வளோ, தேர்ட் லேயருக்கு இவ்வளோ, இந்த சம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் அது செக் பண்ணிக்கும். இது ஒரு இமேஜ் வச்சுக்கோங்க, இது என்னோட தம்பு, இது இன்ஜர்ட் தம்புன்னு எடுத்துப்போம். இது ஒரு இமேஜ்னா இமேஜில் பிக்சல் பை பிக்சல் பார்த்துட்டு இதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்லிடலாம். பட் நியூரல் நெட்வொர்க் அப்படி கிடையாது. ஒரு லேயராக எடுத்து சென்சார் பண்ணுறோம்ல, பயோமெட்ரிக் சென்சார், அந்த சென்சார்ஸ் சென்ஸ் பண்ணி அப்படியே ஃபஸி கொண்டு வாங்க. ஃபஸியில் சென்சாருக்கு சென்ஸ் பண்ணி அந்த லேயர் அப்படியே நியூரல் நெட்வொர்க்ஸ்க்கு அனுப்பி அது இந்த ப்ராசஸ் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இங்கே நமக்கு நிறைய நோட்ஸ் இருக்குல்ல, இந்த x1 x2 இந்த நோட்ஸ் எல்லாம் வருதுல்ல, இதை எப்படி அப்டேட் பண்ணுறதுனா 2 விதமான அப்டேஷன் இருக்குது. ஒன்று சின்க்ரனஸ் அப்டேஷன். இதில் எப்படின்னா the update of all the nodes takes place simultaneously at each time. ஒரு தடவையும் அப்டேட் ஆகிறப்ப எல்லா நோடும் ஒரே சமயத்தில் அப்டேட் ஆகும். சைமுல்டேனியஸ்னா ஒரே டைம், ஓகே, ஒரு டைமில் ஒன்றா அப்டேட் ஆகுது. ஏசின்க்ரனஸ்ன்றது அட் ஈச் பாயிண்ட் ஆஃப் டைம் அப்டேட் ஒன் நோட் சோசன் ரேண்டம்லி ஆர் அக்கார்டிங் டு சம் ரூல். ஒன்று ரேண்டமாக ஒரு நோடை செலக்ட் பண்ணுங்கள், இல்லை ஒரு ரூல் பேஸில் ஒரு நோடை செலக்ட் பண்ணி ஒரு டைமில் ஒன்றை மட்டும் பண்ணுங்கள். வித் திஸ் we are completing artificial intelligence unit.